நிறைய நபர்களுக்கு சரீரத்துல வியாதி இருக்கோ இல்லையோ, மனசுல வியாதி. ஜாதகம் பார்க்க வரவாளா இருக்கட்டும், பிரசன்னம் பார்க்க வரவாளா இருக்கட்டும், இல்ல சுவாமி தரிசனத்துக்கு வரவாளா இருக்கட்டும், முதல்ல கேட்கிற கேள்வி, சாமி மனசு ரொம்ப பாரமா இருக்கு, வீட்டுக்கு ஏண்டா போறோம்னு இருக்கு, ஆபீஸுக்கு போனா நிம்மதியா இருக்க முடியல, நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை பத்தி தவறான சில விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுறாங்க. இந்த மாதிரியான நிறைய எண்ண அலைகள், ஒரு எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மனசுல ஓடிக்கிட்டே. நேர்மறை எண்ணங்கள், இந்த நேர்மறை எண்ணங்களை போக்கணும் அப்படின்னா நம்ம அதிகாலை நேரத்துல எழுந்திருந்து ஒரு 10 நிமிடம் அதற்காக ஒதுக்கி ஓம் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் 108 முறை உச்சரித்தால் போதுமானது. அந்த மனசு அப்படிங்கிறது லேசாயிடும். சாமி 10 நிமிஷம்லாம் ஒதுக்க முடியாது, ஆனா என்னுடைய நேர்மறை எண்ணங்களை போக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே குப்பை தொட்டியில இருக்கிற குப்பையை வெளியில எடுத்தாதான் நம்ம நல்ல விஷயங்களை உள்ள போட முடியும். நான் அதை எடுக்கவே மாட்டேன், ஆனா எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நடக்காது. நாம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். முயற்சி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் சித்திக்காது அப்படிங்கறத நாம உணரணும். முதல்ல நம்மளுடைய உணர்தல் அப்படிங்கறத விஷயம். உணர்ந்தால் நம்மளுடைய எண்ணமும் சரியாக இருக்கும், வாழ்க்கையும் சரியாக இருக்கும், நமது குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும்.